வெல்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி காய் போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது நல்லா வெந்து சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா வந்து வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வதங்கிடும். அதுக்குள்ளே வந்து கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். முன்கூட்டியே நான் ஆட் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு என்னால் சரியாக வியூ பண்ண முடியல. ஆனால் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் வச்சுருக்கேன். என் சேனல் பார்த்திங்கன்னா பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இது எல்லாமே வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரமும் மசாலாவும் இல்லாமல் எண்ணெய் லிமிட்டடாக யூஸ் பண்ணி பண்ணுற ஐட்டம்ஸ் ரெசிபீஸ் தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 சின்ன பேபி பொட்டேட்டோ வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் அவரைக்காவை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வேல் உங்களோட ஆதரவுனால் நான் இன்றைக்கி வந்து 100+ சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 104 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து கோடான கோடி நன்றிகள். தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கணும். மேலும் மேலும் வந்து என் சேனல் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் அடையிறதுக்கு உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் தேவை. தேங்க்யூ வியூவர்ஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் திக்கனிங் கொடுக்கும் சாம்பாருக்கு. அதே மாதிரி வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பும் உங்களுக்கு அவரைக்காய் அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்தா போல் வேகும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சுக்கலாம். மீன்வைல் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காரமே இல்லாமல் மசாலாவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விதவிதமான சாம்பார், குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு, கிரேவி, அதே மாதிரி வந்து ரசம், அப்புறமா வந்து பொங்கல், அதே மாதிரி சட்னி, இது எல்லாமே வத்தல் எப்படி வறுக்கிறது எண்ணெய் இல்லாமல், அப்பளம் எப்படி எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறது எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் வந்து என்னோடய சேனலை வந்து பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மீன்வைல் வந்து நான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டு, அப்புறமா வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக மட்டுமே தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபீஸும் போடுறது. ஏன்னா அவங்க வந்து டாக்டரோட அட்வைஸ் படி வந்து பிளாண்டாக தான் சாப்பிட சொல்லியிருப்பார். பிளாண்ட்னால் வெறும் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லியிருப்பார். அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு, அப்புறம் தயிர் இப்படி தான் வந்து சாப்பிட சொல்லியிருப்பார் வெந்த சாதத்தோடு. அப்படி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஒரு எரிச்சலோ, ஒரு குமட்டலோ, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே இருக்காது. அல்சர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்போஸ் கிட்ஸுக்கெல்லாம் காரம் வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து டெலிவரி ஆகி 7 to 10 days வந்து அவங்களும் பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும். விமென்ஸ் எல்லாருமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆப்ரேஷன் ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னா அவங்களுக்கும் வந்து பத்திய சாப்பாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை உங்கள் நெய்பர்ஸ்லையோ யாருக்கோ வந்து அல்சர் ப்ராப்ளம் வந்து இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு என்னோடய சேனல் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க.
அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் வந்து என்னோடய வீடியோஸை வந்து டெய்லி பார்க்க சொல்லுங்கள். மீன்வைல் வந்து இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம 2 1/2 பட்டை புளியும் 1 1/2 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கரண்டி போட்டும் கலந்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இப்படி குக்கரை வந்து உங்களுக்கு டில்ட் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களால் டில்ட் பண்ணி நீங்கள் கலந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா போதும். மீன்வைல் இந்த ரெசிபீஸ் நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எடுத்துகிட்டு போகல. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியான மெத்தடில் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி வதக்கிறது கூட பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி தக்காளி வதக்கெல்லாம் நான் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து தக்காளி வந்து நான் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு நல்லா வேக வச்சிடுறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வதக்குனிங்கன்னா வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த 1 1/2 ஸ்பூன் எண்ணெய் இல்லை 1 ஸ்பூன் எண்ணெயே போதும். அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் நல்லா பக்காவாக வதக்கிடும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்றதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை மேலே எதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணும், மாற்றி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து புளிக்கரைச்சல் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். மீன்வைல் ஒன்ஸ் அகெயின் நான் தேங்க் பண்ணுறேன் எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும்.